ஆடி மாசம் மேக்கப். இந்த மேக்கப் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாமா? இவங்க கேட்டிருந்தது ரொம்ப செட்டிலான மேக்கப், ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றத இவங்களோட ரெக்யர்மெண்ட்டாக இருந்தது. அதனாலேயே ஐப்ரோஸ் நல்லா ஷார்ப்பாக டிஃபைன் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. மேக்கப் ரொம்ப மினிமலாக செட்டிலாக கொடுக்குறப்போ ஐ மேக்கப்லையும் லிப்லையும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ லுக் வைஸாக பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த ஐப்ரோஸையும் இந்த கண்ணையும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த மேக்கப் அப்படின்னு. இவங்க ஐ மேக்கப்பும் ரொம்ப செட்டிலா வேணும்னு கேட்டுட்டாங்க. ஸோ ஐப்ரோஸை நம்ம நல்லா டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஐ லுக்கை வந்து தூக்கி கொடுத்துரும். இவங்க ஒவ்வொன்றையுமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஐப்ரோஸ் இப்படிதான் இருக்கணும், ஐஸ் இப்படிதான் இருக்கணும், லிப் இப்படிதான் இருக்கணும், ஹேர் ஸ்டைல் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நெட்ல இருந்து போட்டோஸ் எடுத்து ஆல்ரெடி எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அதுல ஒன்று கூட மிஸ் ஆகாம அவங்க கேட்டதை அப்படியே நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அவங்க ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அவங்களோட ரிவ்யூஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்மகிட்ட மேக்கப் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில். மேக்கப் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பேக் டு த பாயிண்ட், இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பிரைடு மட்டும் இல்லைங்க, பிரைடு வீட்லேயுமே எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. இந்த மேக்கப்புக்கு லுக் வைஸாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப செட்டில் மேக்கப், மினிமம் ப்ராடக்ட். நம்ம இந்தியன் பேஸ்டு ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட ரிவ்யூவை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். நைட்டு 8 o'clock வரைக்குமே மேக்கப் கலையவே இல்லை அப்படின்றத அவங்க நம்மளுக்கு ரிவ்யூஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹாப்பி.